குட்டி நீ இப்போ காய் வாங்கிட்டு வந்தில்ல, அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? நீ வெங்காயம் எடுக்கும்போது தக்காளி எடுக்கும்போது என்ன பண்ணணும், வெங்காயத்தை மேலும் கீழும் கையை வச்சு நசுக்கி பார்த்து எங்கனையாவது பொதுமை இருக்குதுன்னா போட்டுடணும். கொஞ்சம் நல்ல காயாக பார்த்து கல் போல் இருக்க பார்த்து எடுக்கணும். தக்காளி எடுக்கும்போது பாதி காயாக எடு, பாதி பழமாக எடு. அப்படி எடுக்கும்போது என்னாகும், இந்த பழத்தை வந்து 2 நாள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அப்புறமா இந்த காய் ரெண்டு ரெண்டாக பழுக்கும், நமக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீ மொத்தத்துக்கும் பழத்தை தள்ளிட்டு வந்தேன்னு வச்சுக்கிங்க, அது கெட்டு போகும். அதை கொண்டு போட ஒரு குப்பை தொட்டி தேடணும், கொசு வையும். இதெல்லாம் பார்த்துக்கோ. என்ன இப்போ உள்ள வருமானத்துக்கும் செலவுக்கும் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. அதனால் நம்மளும் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணால் தான் ஓரளவு மீண்டு வர முடியும். சரியா? எத்தனை வாட்டியும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டாங்க. உருளைக்கிழங்கு மலிவாக இருக்க சமயம் எது எது இருக்கோ கொஞ்சம் வாங்கி போட்டு காயாக வாங்கிக்க. உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து முட்டுக்காலுக்கெல்லாம் நல்லது. வலுவழுப்பு காய் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வாங்கி சாப்பிட பாரு, பொரிச்சிரு. வேறு எதுவும் பண்ணால் கூட உனக்கு அவ்வளோ நீ சாப்பிட மாட்டியா? அப்படி பண்ணு. 2வது எடுத்துக்கிட்டால், இப்போ ஒன்று புளியை கரைக்கன்னா கொஞ்சமாக போடு, தேவைக்கு போட்டு கரைச்சி வெளியே கொட்டக்கூடாது. சிக்கனை ரொம்ப தேவை. சிக்கன் இருந்தால் தான் நம்ம ஓரளவு இப்போ உள்ள பொருளாதாரத்துக்கு நமக்கு மீண்டு வர முடியும். ஏன்னா கடைக்கு போனால் அப்போம்னா 100 ரூபா 50 ரூபா கொண்டு போனால் பெரிய விஷயம். இப்போ 500 ரூபா கொண்டு போனால் வீட்டுக்கு வர்றது சில்லறையானே தெரில, அந்த அளவு போய்கிட்டுருக்கு. அப்படி சிக்கனமாக பரிமாறணும். ரொம்ப சிக்கனம் தேவை. மனுஷங்களை நம்ப விட கடவுளை நம்பணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சா தான் ஓரளவு நல்லா வரலாம். இந்த பச்சை மிளகாய் வாங்கும்போது பழுக்கும், அந்த பழுத்த மிளகாயை வெயிலில் காய போடும், வத்தலாயிரும். கிள்ளி போட்டு தாளி போட்டு குப்பையில் போடாத. இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து உனக்கு சொல்லித்தரேன், அதை மாதிரி ஃபாலோ பண்ணு. அப்புறம் என்ன, உளுந்து, கருப்பு உளுந்து மெயினாக நமக்கு வந்து தோசைக்கு போட்டு அரைச்சி சாப்பிட பாருங்கள், ரொம்ப நல்லது. இப்போ உள்ளதெல்லாம் நான் எல்லாம் தோல் எடுக்கேன்னு சொல்லி எல்லா கெமிக்கலும் கலந்து ஆட்களை பாதி சாவடிச்சிடுறானுங்க. அதனால் கொஞ்சம் கருப்பு உளுந்து வந்து நிறைய எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு. ஒரு 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்தால் 1/2 கிலோ பச்சரிசி சேர்த்து மிஷினில் அரைச்சி கொண்டு வச்சிட்டேன்னா, 1 கப்பு மாவு எடுத்தால் 2 கப்பு தண்ணி விடணும். அதுக்கு என்ன பண்ணணும், 1.25 கப்பு தண்ணி விடணும் அடுப்பில். அது நல்லா கொதித்த உடனே, நமக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிடுறவங்களும் இருக்காங்க, கம்மியாக சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, வெல்லத்தை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட அப்புறம் 1 கிளாஸ் மாவை எடுத்து அதில் போட்டுக்கிட்டே கொதிச்சப்புறம் போட்டுக்கிட்டே ஆப்பக்கரண்டியை மாற்றி பிடிச்சி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன்னா அது உடஞ்சிரும், களியாயிரும். இதோட ஒரு உளுந்தோடையும் சேர்த்து சாப்பிட்டா எலும்பு, கை, கால் எல்லாத்துக்கும் நல்லது. இதெல்லாம் கடைபிடிங்க மக்களே, எல்லாத்துக்கும் நல்லது. குழந்தைகளுக்கும் சின்ன பிள்ளையிலே கொடுக்க பாருங்கள். ஒயிட்டாக இருக்குதுன்னு விரும்பாதீங்க எதுவுமே. நம்ம பழைய உணவுகளை இன்னும் கொஞ்சம் எடுத்தால் தான் அடுத்த சந்ததியில் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. பார்த்து செய்யுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.